பச்சைப்பயிர் சாதம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. குக்கரில் 2 டேபிள் ஸ்பூன் நெய், 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு, சீரகம், 4 பல் பூண்டு கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துட்டு, சின்ன வெங்காயம் 2 கைப்பிடி அளவு சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் சேர்த்துனா தான் டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் வரமிளகாய் 2 சேர்த்துட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி நான் இன்றைக்கி 2 டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன், அதனால 4 தக்காளி சேர்த்துருக்கேன். நல்லா பழுத்த தக்காளியை சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கினதுக்கப்புறம் கொஞ்சமாக மஞ்சள்தூள், வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். பச்சை வாசம் போனதுக்கப்புறம் பச்சை பயிர் ஆட் பண்ணிக்கலாம். நான் நைட்டே ஊற வச்சுருந்தேன் காலையில் சமைக்கிறதுக்கு. அது கூட அரிசியும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி விட்டு உப்பு சேர்த்துட்டு மல்லித்தலை தூவிட்டு கொதிச்சதுக்கப்புறம் குக்கரை வச்சு மூடி க்ளோஸ் பண்ணிக்கலாம். 3 விசில் விட்டு இறக்குனா டேஸ்ட்டான பச்சைப்பயிர் சாப்பாடு ரெடி. சைடிஷ்க்கு முட்டை, ஊறுகாய், அப்பளம் எது வச்சு சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா